பசங்களா, எப்படியும் செம பசியில இருப்பீங்க. அம்மா இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. என்ன வேணுமோ சொல்லுங்க. ஏதாச்சும் ஆர்டர் போட்டு சாப்பிடலாமா? எதுக்குமா? நீங்க என்ன சமைச்சா சாப்பிட்டீங்க? ஆர்டர் பண்ணி தானே சாப்பிட்டீங்கன்னு உங்க அம்மா வந்து கலாய்க்கிறதுக்கா? என்ன வேணுமோ சொல்லுங்க, செமையா நான் செஞ்சு தரேன். என்ன வேணாலும் சமைங்க, ஆனா அதை சாப்பிட்ற மாதிரி சமைங்க. ஏய், என் குக்கிங் டேலண்ட பத்தி உனக்கு தெரியல. நான்லாம் பேச்சுலரா இருக்கும்போது என்ன மாதிரி சமைப்பேன் தெரியுமா? ஆஹா, ஏன்பா ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? பேசுவடா பேசுவ. என்ன வேணும் சொல்லுங்க. இட்லி வேணுமா, பூரி வேணுமா, ஃப்ரைட் ரைஸ் வேணுமா, பிரியாணி வேணுமா, நூடுல்ஸ் வேணுமா? பா ஃபர்ஸ்ட் நீங்க செய்யுங்க, அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வச்சுக்கலாம். இன்சல்ட் இன்சல்ட் இன்சல்ட். நீங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருங்க. அப்பாவோட சமையல் கைவரிசையை மட்டும் பாருங்க. செய்யுங்க செய்யுங்க பாப்போம். அவ்வளவுதான் இருக்கும். பாத்தியா அழியா, உங்க அம்மா எவ்வளவு போங்குன்னு. எங்க நான் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட போறேன்னு ஸ்டவ்வை மட்டும் வச்சுட்டு சிலிண்டரை தூக்கிட்டு போயிட்டா. அப்பா அது இண்டக்ஷன். ஸ்விட்சை போடுங்க. இண்டக்ஷனா? அட, லைட் எல்லாம் எரியுது. ஆவுது, ஆனா நெருப்பே எரியலையே. அப்பா அது இண்டக்ஷன். ஓ, சூடாவத சூடாவுது. குழந்தைங்களுக்குள்ள இவ்வளவு கோவமா? சமைக்கவே தெரியல, இதுல பிரியாணி பண்ணுவேன், ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன். வந்துட்டேன். அல்லலலலலலலலலா, அல்லலலலலலலலா. பசங்களா சாப்பிடுங்க. அப்பா சமையல குறை சொல்லிக்கிட்டு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னாச்சுமா? சாப்பிடு. பா அம்மா தானே உங்ககிட்ட சண்டை போட்டாங்க. ஆமா. எங்களை எதுக்குப்பா பழி வாங்குறீங்க? பழி வாங்குறனா? என்னம்மா நீ என் சமையல? மா சாப்பிடாதீங்க, யாரும் சாப்பிடாதீங்க. அப்படியே சாப்பிட்டது தலை சுத்துற மாதிரி வாந்தி வர மாதிரி இருந்தா உடனே சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். பா பசிக்குதுப்பா. பசியோட படுக்க கூடாது. நான் வேணா ஏதாவது ஆர்டர் பண்ணவா? எப்ப ஆர்டர் பண்ணி எப்ப வரது? அப்ப என்ன பண்றது? ஏய், நல்ல வேலை அம்மா ஃப்ரிட்ஜில் ஃப்ரூட்ஸை வச்சாங்க, இல்லைன்னா பட்னியாக தான் படுத்துருக்கணும். அம்மா நான் அம்மா தான்.